அன்பிற்கினிய சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய கவாய் அவர்களை நோக்கி ஒரு வழக்கறிஞர் காலணிகளை கலட்டி எறிந்திருக்கிறார். அதற்கு அவர் கூறிய காரணம், அவர் சனாதனத்தை பற்றி கொச்சையாக பேசிவிட்டார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த காலணிகளை நான் எறியவில்லை, அது கடவுளின் உத்தரவுப்படி கடவுள் எறிந்திருக்கிறார் என்று விதத்துகிறார். தமிழ்நாட்டிலே கூட நீதிமன்றங்கள் அதனுடைய தீர்ப்புகளை மிக கொச்சையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய தலைக்கு மேல் இருப்பதை சொல்லி விமர்சித்திருந்தார். இது அவர்கள் காலம் காலமாக செய்து வருகிற பணிகள். அவர்களுக்குரிய பணிகளை செய்தால் அவர்களுக்கு பதவிகளும் பவிஷ்யங்களும் தரப்படும். நமக்கு தெரியும், மரியாதைக்குரிய சதாசிவம் அவர்கள் தலைமை நீதிபதியாக இருந்தார். அவர்தான் சொராப்தியினுடைய வழக்கில் குற்றமற்றவர் என்ற அமித்ஷாவை விடுதலை செய்தார். அப்படி விடுதலை செய்ததற்காக அவர் கேரளாவினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். மேமன், யாக்கூப் மேமன் அவரை அதாவது மும்பை குண்டுவெடிப்பிலே சம்பந்தம் இல்லாத, அது டைகர் மேமனுக்குத்தான் சம்பந்தம், இவர் சம்பந்தம் இல்லை, அதனால்தான் அவர் வருகிறார், எனக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவர் ஆஜராகிறார். அதற்கு பிறகு தீபக் மிஸ்ரா அவருடைய தலைமையிலே இரவிலேயே அது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதித்தார்கள். அதற்கு பிறகு அவர் தலைமை நீதிபதியாகவும் இருந்தார். அவர் காலத்தில் தான் 4 நீதிபதிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்களுக்கு ஒழுங்காக வழக்குகளை ஒதுக்குவதில்லை, அவர் ஒருதலை பட்சமாகவே நடந்து கொள்கிறார் என்கிற குற்றச்சாட்டை வைத்தார்கள். அதற்கு பிறகு சிங்கப்பூர் சர்வதேச நீதிமன்றத்திலே பொறுப்பேற்று அங்கே இவருடைய தீர்ப்பு விமர்சிக்கப்பட்டு ஏறக்குறைய 65 பக்கங்களை வேறொரு தீர்ப்பிலே இருந்து பேஸ்டிங் செய்திருக்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் இவர். இவர் காலத்திலே தான் அமித்ஷா நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டும் என்று கடுமையாக நடந்து கொண்ட அந்த நீதிபதி கொல்லப்பட்டார். அவருடைய சகோதரி நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தார். அந்த வழக்கை இவர் நடத்த தயாராக தள்ளுபடி செய்து விட்டார். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், பாபர் மசூதியில் 5 நீதிபதிகள் தீர்ப்பு கூறினார்கள். அந்த தீர்ப்பிலே அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் பாபர் மசூதி கட்டிடத்திற்கு கீழ் எந்த கோயிலும் இருந்தது இல்லை என்று அந்த தீர்ப்பிலே சொல்லியிருந்தார்கள். அப்படி சொல்லி இருந்த அந்த நீதிபதிகளில் ஒருவரான மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்களிடத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், பாபர் மசூதி வழக்கிலையும் மற்ற ஏனைய வழக்குகளையும் நீங்கள் இப்படி தீர்ப்பு சொல்லி இருக்கிறீர்களே என்று கேட்கும் பொழுது இவர் கோபமாக சொல்லுகிறார், ஆம், அவர்கள் அதாவது கோயில்களை இடித்துவிட்டு அவர்களை பள்ளிவாசல்களில் கட்டியிருந்தால் அவைகளுக்கு என்ன தீர்ப்பு தர முடியும் என்கின்ற தோரணையிலே அவர் பேசியிருந்தார். தீர்ப்பில் ஒன்று, வேறு நடவடிக்கையில் ஒன்று. அவரும் அரசு பொறுப்பிலே இப்பொழுது இருக்கிறார். ஆனால் கவாய் அவர்கள் பதவியேற்றவுடன் அவருடைய சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவுக்கு செல்லுகிறார். ஒரு தலைமை நீதிபதி, ஒரு தலைமை நீதிபதி மட்டுமல்ல, ஒரு கேபினெட்டில் இருப்பவர்கள் அல்லது பொறுப்புகளில் இருப்பவர்கள், அவர்கள் பயணித்தால் அவர்கள் எங்கெல்லாம் பயணிக்கிறார்கள் என்கிற குறிப்பு நிச்சயமாக அந்த மாநிலத்துக்கு அனுப்பப்படும். தலைமை செயலாளர் முதல்
அங்க இருக்கிற காவல்துறை வரை அனுப்பப்படும். அப்படி அவர் மகாராஷ்டிராவுக்கு செல்கிறார். தலைமை செயலாளரோ காவல்துறை இயக்குநரோ போய் அவரை பார்க்கவில்லை, மரியாதையுத்தமாக சந்திக்கவில்லை. அவர் கோபமாக அவர் அதை கேட்ட பிறகுதான் இவர்கள் ஓடோடி சென்று சந்திக்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சனாதனம் என்பது என்னவென்பது இதிலிருந்து வெளிப்படுகிறது. அவர் ஒரு பௌத்தர், இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு தலித். அவர் தலித்தாக இருக்கிற காரணத்தாலே அவர் வருகை தருகிற இடத்திலே போய் இவர்கள் நிற்பதை கேவலமாக நினைக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு அந்த நீதிபதியின் அவையிலே இவர் சனாதனத்தை இவர் பேசுகிறார் என்று செருப்பை எடுத்து வீசுகிறார். இவைகள்தான் இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னால் அவர்களுக்கு பதவி, அவர்களுக்கு அதற்குரிய அந்தஸ்துகள் வழங்கப்படும். ஆனால் நியாயமாக பேசிவிட்டால், அவருடைய கருத்துக்களை பதிவு செய்தால் அவர்கள் மிரட்டப்படுவார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்த நாட்டில் நீதிகள் செத்துவிட்டன, இந்த நாட்டில் நியாயங்கள் நிலைபெறுவது இல்லை என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இவ்வாறு அவர்கள் செய்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கிறது வடபுலத்தில். என்ன? ஐ லவ் முகமது, ஐ லவ் முகமது என்று ஒவ்வொரு முஸ்லிமும் சொல்லுவார், முஸ்லிம் அல்லாதவர்களும் சொல்லுவார்கள். யாரெல்லாம் மனிதநேயத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அப்படி சொன்ன காரணத்தாலே கான்பூரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது ஊர்வலத்திலே அந்த போஸ்டரை, பேனரை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதற்காக கைது செய்யப்பட்டார்கள். மகாராஷ்டிரத்திலே அந்த நிகழ்ச்சிகளை தடியடி நடத்தியிருக்கிறார்கள். இவைகளெல்லாம், அதாவது நான் நேசிக்கின்ற ஒருவரை நான் அவரை விரும்புகிறேன் என்று சொல்லுவது கூட இந்த மாபாதகர்களுடைய ஆட்சியிலே அது தீங்காக பார்க்கப்படுகிறது. ஆனால் இங்கே நீதிகள் சாகடிக்கப்படுகின்றன. இன்னும் தொடர்ந்தால் இவர்கள் அந்த நிலையில இருந்து, அதாவது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, RSS நூற்றாண்டு விழா 1925 RSS தோற்றுவித்தார்கள். RSS என்கிற இயக்கம் பயங்கரவாத இயக்கம், 2 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். மகாத்மா காந்தியை கொன்றவர் RSS உறுப்பினராக இருந்தவர். அது மட்டுமல்ல, பல கலவரங்களுக்கும், பல உயிரிழப்புகளுக்கும், பல குண்டுவெடிப்புகளுக்கும் மூல காரணமாக இருந்ததுவே RSS தான். அந்த RSS நூற்றாண்டு விழா நாணயத்தை மரியாதைக்குரிய இந்த நாட்டினுடைய பிரதமர் வெளியிடுகிறார் என்றால் அது ஒரு வெட்கக்கேடு அல்லவா? அது ஒரு நியாயவான் செய்யக்கூடிய பணியா? அதுதான் இவர்கள் ஏனைய மக்களை அச்சுறுத்துகிறார்கள். அவர்கள் சிறுபான்மை மக்களை மட்டுமல்ல, அவர்கள் தலித் மக்களை அச்சுறுத்துகிறார்கள், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களை அச்சுறுத்துகிறார்கள். ஆகவே இன்றைக்கு கவாய் அவர்களுக்கு, மரியாதைக்குரிய கவாய் அவர்களுக்கு நடந்திருக்கிற இந்த அவமானம் என்பது அவருக்கு நடந்த அவமானம் இல்லை, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு நடந்த அவமானம், இந்தியாவுடைய நீதிக்கு நடந்த அவமானமாகத்தான் கருத வேண்டும். ஆகவே கடுமையான பிரிவுகளிலே அந்த நபர் தண்டிக்கப்பட வேண்டும். யார் அவரை இயக்கினாரோ அவரையும் கண்டறிந்து தண்டிக்க வேண்டும் என்பதை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் பதிவு செய்கிறது. நன்றி.